அபிஷேகா 5வது ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆனதுல ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கு அப்படின்னும், அபிஷேகா 5வது ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் பண்றதுல ஸ்ரீனிவாஸுக்கும் அதேபோல எஸ்பிபி சரண் அவர்களுக்கும் ஒரு சில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு லாஸ்ட் வீக் அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5ஓட கிராண்ட் ஃபினாலே வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அண்ட் இதற்கான டாப் 5 செலக்ஷன் டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட்ல எல்லாரும் ஆவலோடு பார்த்தது அப்படின்னா 5வது வாரம் தான். யார் அந்த 5வது ஃபைனலிஸ்ட் அபிஷேகா வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட அன்னைக்கு டே வந்து ரொம்பவே சூப்பராக டெலிகாஸ்டாக இருந்துச்சு. அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் 5வது இடத்துல வந்து அபிஷேகாவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 6வது இடத்துல சுமன்ராஜ் அவர்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இது 5வது அபிஷேகாவை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை செட்டுக்குள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு அபிஷேகாவை 5வது செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மோக்ஷிதா அவர்களை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரொம்பவே விருப்பத்தோடு இருந்திருக்காரு. அதே போல் எஸ்பிபி சரண் அவர்கள் அபிஷேகா வரணும் அப்படிங்கிற விருப்பத்தில் இருந்திருக்காரு. இவங்க 2 பேருமே 6வதாக வந்து அபிஷேகாவை கொண்டு வரலாமா இல்லை 6வதாக வந்து ஏதாவது மாற்றலாமாங்கிற மாதிரி முடிவெடுத்தும் போது இல்லை 6வதுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு பர்சன் தான் டிசர்வான பர்சன், அது வந்து சுமன்ராஜ் தான். பீப்புள்ஸ் வந்து அவன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக சுமனை 6வது பிளேஸில் மாற்ற முடியாது, 5வது பிளேஸில் ஒரு நபருக்கு கொடுத்தே ஆகணும், அது கண்டிப்பாக அபிஷேகா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பிபி சரண் சொல்லியிருக்காரு. அதே நேரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அபிஷேகா இந்த டிக்கெட் ஃபினாலேல கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை, இடையில ஒரு சில வாரம் வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தாங்க, அது உங்களுக்கே தெரியும். பட் கம்பேர் டு மோக்ஷிதா 5 வாரமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியில் மோக்ஷிதாக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ அவங்கள தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்பிபி சரண், ஸ்ரீனிவாஸ் மற்றும் நடுவர்களாக இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசி முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து மற்ற ஜட்ஜஸ் கிட்ட கேட்கும்போது அபிஷேகாவா மோக்ஷிதா அப்படின்னா செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் அபிஷேகா வந்து இந்த வாரம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் வீக்ஸை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த நடுவர்களும் அபிஷேகா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. இந்த ஒரு முடிவுக்கு அப்புறம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எழுந்து கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டாராமா. அண்ட் அதுக்கப்புறம் தான் செட்டுக்குள்ளே வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஓகேன்னு சொல்லி 5வதா அபிஷேகா அவர்களை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு அபிஷேகா வந்தது மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் அந்த ஒரு பிளேஸ்க்கு மோக்ஷிதா டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருந்திருக்காரு. அதனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அபிஷேகா செலக்ட் ஆனதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ்க்கு அப்புறம் எல்லாரும் அபிஷேகா கிட்ட சொல்கிறது ஒன்று தான், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க, தயவு செஞ்சு ஃபினாலேல பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கப்பு ஜெயிக்கிறத பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் பாடலாம் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்கிறாங்க. இந்த அட்வைஸ்லாம் ஏற்றுக்கிட்டு அபிஷேகா ரொம்ப சூப்பராக ஃபினாலேல பாடி கப்பு வின் பண்ணுறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.